சாதாரணமா எல்லாமே வந்து இப்போ இந்த ஜெனரேஷன்ல வந்து முடி கொட்டிட்டே இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் காரணம் என்னமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? முடி வலிக்கிறது இல்ல. அதுதான் பிரச்சனையே. ஓ. இப்ப எனக்கு ஏதாவது ஸ்கின் வலிக்குது, உடம்புல ஏதாவது அடிபட்டா வலிக்குது, உடனே நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன். ஆனா என்னோட முடி கொட்டினா எனக்கு வலிக்கிறது இல்ல. அதனாலதான் அது எவ்வளவு ஃபால் ஆனாலும் நல்லா சொட்ட விழுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஹேர் ஃபால் எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப வீக் ஆகும். அதாவது ஒண்ணு நரிஷ்மெண்ட் இருக்கணும், மாய்ஸ்டரா இருக்கணும், இல்ல நம்மளுக்கு வந்து அந்த ட்ரைனஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா வீக்கா இருக்கும். இப்போ நம்மளுக்கு எந்த உடம்புல பிரச்சனை இருந்தாலும் எனக்கு ஃபீவர் வந்திருக்கு, வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி பிரச்சனை போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து வீக் ஆகுறது நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ் தான். அதனாலதான் நம்மளோட ஹேர் வந்து ஃபால் ஆகுது நிறைய. ஓகே, இதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்கா மேம்? நம்மளோட ஹேர் ஃபாலிகலையும் ஹேரையும் மாய்ஸ்டரா, அதாவது நரிஷ்மெண்ட், மாய்ஸ்டரானா எண்ணெய் வச்சிருக்கேன்ல, மாய்ஸ்டர் இருக்கும்ல, அப்படி இல்ல. எண்ணெய் ரொம்ப அதிகமாவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஆயில் இல்லாமலும் இருக்கக்கூடாது. நம்மளோட ஹேர் உள்ள இருக்க ஸ்கின் வந்து ஸ்வெட் ஆகும். ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு வந்து நார்மலா வந்து ஸ்வெட் ஆகும், அதே மாதிரி ஹேர் ஃப்ளோ இருக்கும்போது ட்ரை ஆயிடும். ஆனா ஹேர் ஃபாலிக்கல்ல இருக்க ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது, வெட்டாவே தான் இருக்கும் ஸ்வெட் ஆயிடுச்சுன்னா. அதை கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ஆயிலியா இருக்கும் போது வந்து ரொம்ப ஆயிலியா இருக்கும் போது வந்து அந்த மாதிரி ஸ்வெட் ஆகிறது, டர்ட் ஆகிறது, இது எல்லாமே வந்து கிளீன் ஆகாது ப்ராப்பரா. அதனால ப்ராப்பர் கிளீன், அதே மாதிரி நரிஷ்மெண்டா இருந்தது அப்படின்னா ஹேர் வந்து ஃபால் ஆகிறது குறையும்.